கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 4வது வசனப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை, தேவன் நம்மை அன்போடு அழைக்கிறார். You abide in me so that I will also abiding in you. என்னிலே நீங்கள் நிலைத்திருந்தால் உங்களிலே நான் நிலைத்திருப்பேன் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் நானும் தேவனிலே நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக யோவான் 15:1-2 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாதிருக்கிற கொடியதோ அதை அவர் அறுத்து போடுவார், கனி கொடுக்கிற கொடியதோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையில கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருடைய தோட்டத்துல வேலை செய்யும் போது நாம் புதிய கனிகளை நாம் பெற முடியும். ஆக முதலாவதாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், you abide in me so that I am also abiding in you. என்னிலே நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வருஷத்துல படிக்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் உலக சிநேகத்தை விட்டுவிட வேண்டும். No man can serve for two gods. எந்த ஒரு மனிதனும் 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்மை கனி கொடுக்க அழைக்கிறார். அந்த கனி கொடுவதில் முதலாவது சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். 2வது இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருக்கும்படி நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருத்தல் என்றால் என்ன? அதை குறித்து யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாம் செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுப்பதற்கு அது ஏதுவா இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கனி கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? Are we ready to bear much fruit for the glory of God? நாம் தேவனுக்கு என்று கனி கொடுக்க விரும்பினால் அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்தில நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேதத்தை முறைப்படி படித்து தியானித்து அதில் இருக்கிற சத்திய வசனங்களை உள்ளத்திலே பதித்து அதன்படி நடக்கும் போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்ற கட்டப்படுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். 3வதாக நாம் பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் இங்கே 10வது வசனம் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில நிலைத்திருப்பீர்கள். நான் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறேன். நீங்களும் கூட பிதாவின் கற்பனைகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். அந்த கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து பாருங்கள், நீங்களும் பிதாவின் அன்பில நிலைத்திருக்க முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவர்களை நிலைத்திருக்க ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். மாத்திரமல்ல, நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் நான் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது நாம் பிதாவுக்கு சீஷராய் இருப்போம், ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகளாய் இருப்போம், நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல வாசமா இருக்கிறார். இயேசு அன்போடு கூட கரம் நீட்டி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். ஆண்டவரத்துல வந்த பிறகு நாம் ஆண்டவரத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல அங்கே 29ஆம் வசனப்படியாய், மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்படுவதை பார்க்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம்
28, 29 வசனங்கள். அதுல 29ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நமக்கு இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீஷராக மாறி அவருடைய சீஷராக இருந்து அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்துல நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் என்ன? வேத சத்தியங்கள், வேத போதனைகள், வேத பிரமாணங்கள், இவற்றை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்துல வருகிறான். ஆண்டவரே, நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆசையுள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பிரியமானவர்களே, இயேசுவிடத்துல வருவது மாத்திரமல்ல, இயேசுவிடத்துல கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இயேசுவில நிலைத்து இருக்க வேண்டும். இவன் சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொண்டு வருகிறவன். ஆனால் என்ன செய்யவில்லை? ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவனால் ஏற்றுக்கொண்டாதபடி நடக்க முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதை பார்க்கிறோம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவரிடத்துல நாம் போவோம், அவரை இருதயத்துல ஏற்றுக்கொள்வோம், அவருடைய கற்பனைப்படி நாம் நடப்போம். அவர் கொடுத்த கடைசி கட்டளை என்ன? உலகம் எல்லாம் புறப்பட்டு போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறான். வாரத்துல ஒரு நாளாவது நான் வெளியே போய் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும்போது அவர்கள் விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்களானால் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுகிறார்கள். விசுவாசத்தை ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது நாம் கனி கொடுக்கிறதுல வளர்ச்சி பெறுகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை என பார்க்கலாம். அது அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். கனி கொடுத்தல் என்றால் என்ன? எப்படி கனி கொடுக்க வேண்டும்? எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும்? எப்படி நாம் ஆண்டவருடன் நிலைத்திருக்க வேண்டும்? எப்படி நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானித்தோம். நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நமக்காகவே அவருடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மை ரட்சிக்கிறது. இயேசுவின் நாமத்துல நாம் ரட்சிப்பை பெறுகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், அவருடைய நாமமே இல்லாமல் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்களுக்குள்ள ரட்சிப்புக்கு வேற நாமம் கட்டளிடப்படவில்லை என்று நாம் படிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இருதயத்துல விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி அவர்கள் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து உதவி செய்து வழி நடத்தினார். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. அந்த வருகைக்கு முன்பதாக ஒரு கூட்ட மக்களை நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரியை அவர் சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் இருந்த பாவத்தையும் அவருடைய அவல நிலையும் எடுத்து சொல்லி, நீ தேவனை அறிந்திருக்கிறாய், ரட்சகரை அறிந்திருக்கிறாய், ஆனால் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாவக்காரியம் இருக்கிறத சுட்டி காட்டி அவருடைய வாழ்க்கையில விடுதலைக்கான வழியை அவர் காண்பித்தார். வந்து பாருங்கள், மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அவரை குறித்து அநேகருக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னார். அவள் நிமித்தமாக சமாரியா பட்டணம் முழுவதுமாக நற்செய்தி சொல்லப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நான் இந்த சமாரியா பட்டணம் முழுவதும் நற்செய்தி சொன்னது போல நாம கூட போய் நற்செய்தி சொல்வோமா? நாம வசிக்கிற பட்டணத்துல நாம் இருக்கிற இடங்களில ஆண்டவர் நம்மை தான் கருவியாய் வைத்திருக்கிறார். நம் ஆண்டவருக்கு என்று பிரியமாய் ஜீவிக்க நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். இயேசுவே, இந்த பாதம் அணிந்து உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை சோதரிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்டதான் என் பகுதியிலே சத்தியத்தை அறிவிக்க நான் புறப்பட்டு செல்வேன். நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை நிச்சயம் எடுத்து பயன்படுத்துவார். வாரத்துல 7 நாள் இருக்கு. ஒரு நாளாவது சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். நீங்கள் உங்கள் கணவன் மனைவியாக செல்லலாம்,
நீங்கள் உங்கள் நண்பரோடு சேர்ந்து செல்லலாம், நீங்கள் உங்கள் ஜெபக்குழுவோடு சேர்ந்து செல்லலாம். இந்த சத்தியத்தை சொல்லும்போது அநேக மக்கள் கிறிஸ்துவின் பாதையில திரும்பி வருவார்கள். உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் உன்னதமான தேவனுடைய சிலுவையை நோக்கி, என் பாவங்களை மன்னிக்க இயேசு சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருந்தார், இயேசுவின் சிலுவை என்று வருகிறோம், அவரின் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி என்னை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கெஞ்ச போது அவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்படி தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் ஆயத்தப்பட்டு நம்முடைய சபையை நிரப்பி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நாமை கிருபையும் உதவி ஒத்தாசை செய்து அன்பாய் வழி நடத்துவாராக. சத்தியத்துக்காய் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே மை துதிக்கிறோம், சோதனைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளில் நம்முடைய சத்தியத்தை யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் தியானித்தோம். இந்த சத்திய வேத வசனம் எங்கள் உள்ளத்திலே ஊடுருவி பாயத்தோம். வசனப்படி நான் நடந்து உடைய நாமத்தினாலே உண்மையில நிலைத்திருந்து, உடைய சத்திய வசனத்துல நிலைத்திருந்து, உங்களுடைய அன்பில நிலைத்திருந்து உடைய நாமத்தை மயப்படுத்தி வாழ அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உதவி தருமாறு ஜெபிக்கிறோம். உடைய வள கருத்துல கொடுக்கிறோம். துதிகான மகிமையாற்றுமைக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.